எங்கள் வீட்டில் எல்லா நாளும் காத்திரை, எங்கள் நிலவில் எல்லோரும் இல்லை தேய்திரை. முத்து முத்து, நீ எவ்வளோ நேரத்துக்கு தான் இப்படியே உட்காந்துருக்க போற? பாயை விரிச்சு கொடுக்கட்டா? தூங்குறியா? என்னடா நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன் பாத்தியா நிலா? நீ என்ன தப்பு பண்ண? நான் மட்டும் அன்னைக்கு ஒரு நிமிஷம் நிதானமா உன் லெட்டரை படிச்சிருந்தா இவ்வளோ பிரச்சனையே இன்னைக்கு வந்திருக்காதுல்ல. அவசரப்பட்டு உன் கழுத்துல தாலியை கட்டி குடும்பத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணி என் அண்ணன்கிட்ட இருந்து மானை பிரிச்சு இப்போ மானுக்கு என்ன கதியா ஆகியிருக்கு பாத்தியா? இது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. நான் மட்டும் அன்னைக்கு அவசரப்படாம கொஞ்சம் நிதானமா இருந்திருந்தா எங்க அண்ணனும் மானும் பிரிஞ்சிருக்கவே மாட்டாங்க. மானு கழுத்துல அரவிந்தன் தாலி கட்டி இருக்கவும் மாட்டான். மானுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை வந்திருக்கவும் வந்திருக்காது. உனக்கே நல்லா தெரியும் நிலா, நீயும் மானும் ஐஸ் வீட்டுக்கு விளையாட போகும்போது அன்னை கடையில் இருக்கும். அப்போ எப்படியும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை எட்டி எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீங்க அங்கே விளையாண்டுட்டு இருக்கீங்களா இல்லை பத்திரமா இருக்கீங்களா என்னன்னு. உங்க அம்மா கூட உங்களை அப்படியெல்லாம் பார்த்துக்காது. ஆமா, மாம்ஸ் அப்படித்தான் பண்ணோம். என் அண்ணே மானை யார் கூடவும் எங்கேயும் அனுப்பாது, எங்க அப்பாவை தவிர. ஏன் இந்த அரவிந்தன் நான் பேக் வாங்கி தரேன், கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படி இப்படின்னு பஜாருக்கு கூப்பிட்டப்போ ஒரு தடவை கூட அனுப்பலையே. அதனால எத்தனை தடவை சண்டை வந்தது பெரியம்மாவுக்கும் அப்பாவுக்கும். தாலி கட்டிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக இப்படி அண்ணனும் அப்பாவும் ஊர்ல இல்லாத நேரம் அந்த மானு பிள்ளையை கூட்டிட்டு போய் இப்படி பண்ணிட்டான் பாத்தியா? இதுக்கு நானும் ஒரு காரணம் ஆயிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு நிம்மதியா தூக்கம் கூட வரமாட்டேங்குது நிலா. முத்து, அப்படி பார்த்தா இதையெல்லாம் ஆரம்பிச்சு வச்சதே நான் தானடா. நான் மட்டும் உனக்கு அந்த மாதிரி லெட்டர் எழுதாம இருந்திருந்தா உனக்கு அப்படி கோவமே வந்திருக்காது. எல்லாத்தையும் விளையாட்டா பண்ணிட்டேன் பாத்தியா? நீ என்னதான் லெட்டர் எழுதி இருந்தாலும் நான் கொஞ்சமாவது நிதானமா இருந்திருக்கணும். அண்ணன் அன்னைக்கு சொல்லுச்சு, ஒரு நிமிஷம் இருடா வந்துடுறேன், மூட்டை இறக்கி வச்சுட்டு வந்துடுறேன்னு. நான் தான் கேட்கவே இல்லை, ஓடியே வந்து உன் கழுத்துல தாலியை கட்டிட்டேன் ஒரு கோவத்துல. சரி முத்து, இப்போ நீ பண்ணது தப்பா இல்லை நான் பண்ணது தப்பான்னு யோசிக்கிறதுனால நடந்த எதையுமே மாற்ற முடியாது நம்மளால. மாற்ற முடியாதுல்ல, அதான் அதை நினைச்சாதான் எனக்கு ரொம்ப கில்ட்டி ஃபீலிங்கா இருக்கு நிலா. இங்கே பாரு, நீ ஒரு விஷயத்தை யோசிச்சு பாரு. அக்காவுக்கு நடந்த எந்த விஷயத்தையும் மாம்சு பெருசுப்படுத்தவே இல்லை. மாம்சு முன்னாடி அக்கா மேலே எவ்வளோ பாசம் வச்சுருந்துச்சோ இப்போவும் அதே அளவுக்கு தான் பாசம் வச்சுருக்கு. இன்னும் சொல்ல போனால் முன்னாடி கூட மாமாவுக்கு மாம்சு பயப்படும். இப்போ பாத்தியா, யாராக இருந்தாலும் வந்து பாருங்கன்னு எதிர்த்து தான் பேசிக்கிட்டு இருக்கு. இங்கே பாரு முத்து, நம்மளால் நடந்த எதையுமே மாற்ற முடியாது. ஆனால் நம்ம இனிமேல் அக்காவுக்கும் மாம்சுக்கும் சப்போர்ட்டாக இருக்கலாம். அதான் அண்ணன் வீட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்றாங்களே. வீட்டு பக்கம் வரக்கூடாதுன்னா என்ன? காலேஜில் பொழுதுக்கும் நம்ம கூட தானே இருக்காங்க. அவங்க வீட்டுக்கு நம்ம போகாமல் அவங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்லாம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணுவோம். மாம்சி எல்லாத்தையும் ஒத்தாளாக பார்த்துக்கும். ஆனால் எல்லா நேரத்துலையும் அது முடியாது. எப்போவாவது அடுத்தவங்க உதவி தேவைப்படும், அப்போ நம்ம போய் நிற்போம். நம்ம அவங்க பக்கத்தில் போனால் தானே மாம்சி பயப்படுது, அக்காவுக்கு எதுவும் தெரிஞ்சிருமோ என்னன்னு. நம்ம தள்ளி நின்று அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம்டா. ஆனா எனக்கு இந்த அரவிந்தனை கொல்லணும் போல ஆத்திரமா வருது. அவனுமே ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். நீ வேற ஒன்று கிடக்க ஒன்று ஏதாவது சொல்லி அவன் என்ன மாதிரி செஞ்சுக்கிட்ட போறான்டா. அவனுக்கு உன்னைய மாதிரியோ மாம்ச மாதிரியோ சரியா யோசிக்க கூட தெரியாது. பெரியத்தை என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே கேட்டுக்கிடுவான். இப்போ அவனுமே உன்ன மாதிரியே கில்ட்டி ஃபீலிங்ல இருக்கான். இப்போ போய் நீ ஏதாவது பேசுனேன்னு வச்சுக்கோ, ஏதாவது செஞ்சாலும் செஞ்சிருவான் கண்டிப்பா. இன்னும் சொல்ல போனா எங்க அண்ணனும் அரவிந்தனும் ஒன்று, எதையுமே முதல்ல யோசிக்கவே மாட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் பின்னாடி யோசிச்சுட்டு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பானுங்க. அதனாலதான் இன்னைக்கு எல்லாரும் இப்படி கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். சரி, நீ எங்க அண்ணன்கிட்டையும் அரவிந்தன்கிட்டையும் சொல்ல சொன்னே, சொல்லிட்டியா? என்ன இந்த விஷயம் வீட்டில் யாருக்கும் தெரிய வேண்டான்னு தானே? அதான் சொல்லிட்டேன், யாரும் வாயை திறந்துடாதீங்கடான்னு சொல்லியிருக்கேன். சரின்னு சொல்லியிருக்கானுங்க. இந்த அரவிந்தே பெரியத்த அவன் மூஞ்சியை பார்த்து ஏதாவது நோண்டி நோண்டி கேட்டா உளறிடுவான். மற்ற விஷயத்துல எப்படியோ இந்த விஷயத்துல சொல்ல மாட்டான்னு தான் நினைக்கிறேன். சொன்னான்னா அவனுக்கு தான் அடி விழும். அதுக்கு பயந்துக்கிட்டே வாயை திறக்க மாட்டான். சரி முத்து, இந்த சுரபி அண்ணனை பத்தி நீ என்ன நினைக்கிற? எப்படி அக்கா இடுப்புல மாட்டி இருந்தது அவர் காருக்குள்ள போயிருக்கோம். ஒன்று அவர் பொய் சொல்லி இருந்திருக்கணும், இல்லைன்னா எனக்கு என்னன்னே புரியலடா. அதை பத்தி யோசிச்சு என்ன ஆக போகுது? அதான் அண்ணனே அது யாரு என்னன்னு ஒன்றும் ஆராய்ச்சி பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டாங்கல்ல. அது மாம்சு அக்காவுக்கு அந்த விஷயம் தெரியக்கூடாது, தெரிஞ்சா ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று தப்பு நடந்துரும் அப்படிங்கிறதுக்காக அப்படி சொல்லுது. ஆனால் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிடணும் முத்து. ஒருவேளை இதுக்கு சுரபியோட அண்ணன் தான் காரணமாக இருந்திருந்தா நேரடியாக இல்லாட்டினாலும் மறைமுகமாவாச்சும் நம்ம தண்டனை கொடுக்கணும். என்ன பண்ணணுங்கிற? முதல்ல இதுக்கு சுரபி அண்ணன் தான் காரணமானு கண்டுபிடிக்கணும். அதை எப்படி கண்டுபிடிக்கிறது?
இதை பத்தி நம்ம பேசுறோம் விசாரிக்கிறோம்னு தெரிஞ்சாலே அண்ணனுக்கு ரொம்ப கோபம் வரும். எங்க அண்ணனுக்கு கோபம் வர்ற மாதிரி விஷயத்த இனிமேல் நான் எப்பவுமே செய்யறதா இல்ல. சரி அப்புறம் எப்படி கண்டுபிடிக்கிறது? அண்ணன் சொன்ன மாதிரி இனிமேல் கண்டுபிடிச்சு என்ன ஆக போகுது, விடு. ஒரு வகையில மாம்சு சொன்னது சரிதான் முத்து. ஆனா கடவுள்னு ஒருத்தர் இருக்காருடா. அவரு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாரு. யாருக்கு எப்ப தண்டனை கொடுக்கணுமோ சரியா கொடுத்துருவாரு. அப்ப தெரிஞ்சிடும், அப்ப உண்மை தானா வெளியே வரும். அது வரைக்கும் நம்ம பொறுமையா தான் இருக்கணும். ஆனா ஒண்ணு முத்து, இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் அக்கா ஒரு சின்ன கஷ்டத்தை கூட அனுபவிக்கிற மாதிரி நம்ம விட்டுறக்கூடாது. ஏன்னா அக்கா கஷ்டப்பட்டா மாம்சு கஷ்டப்படும், மாம்சு கஷ்டப்பட்டா நம்ம குடும்பமே கஷ்டப்படும். எனக்கு தெரிஞ்சு அதனால தான் மாமா அக்காவையும் மாம்சையும் தனியாக வெளியே அனுப்பி விட்டுட்டாருன்னு நினைக்கிறேன். இங்கே இருந்தா பெரியத்தை ஏதாவது நொய்யு நொய்யுன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அது அக்கா கேட்டு ரொம்ப வருத்தப்படும். அதை கேட்டுட்டு மாம்சு சண்டைக்கு போகும். தேவையில்லாத பிரச்சனை தினமும் ஒன்று வந்துக்கிட்டே இருக்கும்ட்டு தான் அப்படி வெளியே அனுப்பிட்டாருன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். ஆனா என் அண்ணன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கு பாத்தியா? சின்ன பிள்ளையிலேருந்து மாட்டு பண்ணையில் பாலை கறந்து மளிகை கடையில் மூட்டை தூக்கி வளர்ந்த ஆளுக்கு இதெல்லாம் ஒரு கஷ்டமா? அதுவும் இப்போ அக்கா வேற கூட இருக்கா. மாம்சு சந்தோஷமா தான் இருக்கு. என் அண்ணன் எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் நிலா. இருப்பாங்க, அதை நினைச்சு நீ கவலைப்படாத. என்ன நிலா? என்னடா? ஐம் சோ சாரிடி, என்னை மன்னிச்சிரு. எதுக்கு? என் அண்ணனோட வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சேங்கிற கில்ட்டி ஃபீலிங்ல நான் எப்போ பார்த்தாலும் உன்னை போட்டு திட்டிக்கிட்டே இருக்கேன். ஆனா அதையெல்லாம் நீ கொஞ்சம் கூட பெருசுப்படுத்தாம திரும்ப திரும்ப என்னையவே சுத்தி சுத்தி வர பாத்தியா? கொஞ்சம் பொறுத்துக்கோ நிலா, நான் சீக்கிரமா என்னை சரி பண்ணிக்கிறேன். சேச்சி அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ எப்போ என்ன பண்ணுவ, எப்போ எப்படி பிஹேவ் பண்ணுவேன்னு எனக்கு தெரியாதாக்கும். நீ எப்பெல்லாம் என்னை ரொம்ப திட்டுறையோ அப்பெல்லாம் என்னை அதிகமாக தேடுறேன்னு அர்த்தம்டா. எனக்கு தெரியும் உன்னை பற்றி. உன்னால் நான் வருத்தப்படுவேன்னு நினச்சி நீ வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காது. என்ன, உன் கூட இருக்கிறதே எப்போவுமே எனக்கு சந்தோஷம்தான். தேங்க்ஸ் டி. சரி நீ தூங்கு, நான் பாய வரைச்சி தரட்டா? மாமா வர்ற நேரம் ஆச்சு. இன்னமும்மா முழிச்சிருக்கேன்னு அப்புறம் உன்னை திட்டுவாரு. அதெல்லாம் சும்மா உட்காந்து பேசுறதுக்குலாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. ஏன் முத்து, நான் உன் லைஃப்பில் வந்ததுனால தான் நீயும் மாம்சும் தெரிஞ்சிட்டீங்க. என்ன? ஏய் என்னடி இவ்வளோ நேரம் நீ எனக்கு சமாதானம் சொல்லிக்கிட்டு இருந்த, இனிமே நான் உனக்கு சொல்லணுமா? நீயும் மாம்சும் கொஞ்ச நேரம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டீங்க. இப்போ என்னால் பாரேன் எப்படி பிரிஞ்சிட்டீங்கன்னு. பிரிஞ்சிருந்தாலும் என் அண்ணன் எப்பவும் என்னை பற்றியே தான் யோசிக்கும் தெரியுமா? தெரியும். மாம்சி என்கிட்ட என்ன சொல்லுச்சு தெரியுமா? என் தம்பியை பத்திரமா பார்த்துக்கோன்னு சொல்லுச்சு. நிஜமாவா? ஆமாம், நீ இருக்கிற தைரியத்தில் தான் நான் விட்டுட்டு போகிறேன், பார்த்துக்கோ தேனு அப்படின்னு சொல்லிட்டு தான் போச்சு. அப்போ சரி பார்த்துக்கோ. பார்த்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்படித்தான் என் அண்ணன் பார்க்க சொல்லுச்சா? இல்லை, உன்னைய பத்திரமா பார்த்துக்கிட்டுறேன்னா நேரத்துக்கு சாப்பாடு கொடுத்து அந்த மாதிரி. நீ தனியாக உட்காந்து ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா உன்னை தனியாக இருக்க விடாமல் ஆறுதல் சொல்லி, கோவப்பட்டா சமாளித்து, அழுத ஆறுதல் சொல்லி அந்த மாதிரி. ஓ, அப்போ என் அண்ணன் சொல்லி தான் நீ எல்லாமே பண்ற? இல்லாட்டினாலும் பண்ண வேண்டாம். இருந்தாலும் மாம்சு அப்படி சொல்லிட்டு போனதுன்னு சொல்கிறேன். இதை நீ சொல்லி தான் எனக்கு தெரியணுமாக்கும். என் அண்ணன் எவ்வளோ சாமர்த்தியமாக என்ன வீட்டுக்குள்ளே அனுப்பிட்டு தான் வெளியே போனது அதுல இருந்தே நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அப்போ சரி சரி, மாமா வந்துருவாரு, நான் போகட்டா? போ. சரி. சரின்ட்டு மறுபடியும் படுத்துட்ட, எந்திரிடி. போடா, மாமா வந்தா 2 வசம் வாங்கிக்கிடுவோம், அப்புறம் எந்திரிச்சு போகிறேன். ஒன்றை வைய மாட்டாருடி, என்னத்தான் வைவாரு, எந்திரி. இது என்னது? உன் இதே துடிப்பு லேப்டாப்னு கேட்காம பப்பரமிட்டான்னு கேட்குது. அப்படின்னா உனக்கு காது செவிடாயிருச்சுன்னு அர்த்தம். காது செவிடானா ஒன்றுமே இல்லை கேட்காது. இது என்னமோ பப்பரமிட்டான்னு சொல்லுது. அது பக்கத்து தெருவில் ஒரு பெட்டி கடை இருக்குல்ல, அங்கே பப்பரமிட்டா விற்கிது. அது வாங்கி சாப்பிட்டா இதயத்துக்கு நல்லதான், அதான் அதை வாங்கி சாப்பிடுன்னு சொல்லுது. அப்போ வாங்கி சாப்பிடு. ஏய் எஞ்சி போடி. போகிறேன் முத்து, ஒரே ஒரு தடவை எனக்கு ஐ லவ் யூ சொல்லு. ஐ லவ் யூ சொல்லவா? அதெல்லாம் லவ் பண்ணுறவங்க தானே சொல்லணும். அதான் நீ சொல்லு. நான் ஐ லவ் யூன்னு சொல்லுவேன், ஆனால் அதை நான் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட ஐ லவ் யூன்னு சொல்லுவேன். உங்ககிட்ட எதுக்கு ஐ லவ் யூன்னு சொல்லணும்? டிரைவருக்கு சொல்லிடா. உன்னை போய் யாராவது லவ் பண்ணுவாங்களா பப்பரமிட்டா? உங்ககிட்ட போய் யாராவது ஐ லவ் யூன்னு சொல்லுவாங்களா பப்பரமிட்டா? முத்து முத்து முத்து, மாமா வந்துட போறாரு முத்து, ஒரே ஒரு தடவை சொல்லு, நான் ஓடி போய் அத்தை கிட்ட படுத்துக்கிறேன். ஐ லவ் யூ அப்படின்னு இந்த முத்து உங்ககிட்ட சொல்லணும். அதெல்லாம் நடக்காது பப்பரமிட்டா, நடக்காது. சொல்ல மாட்டேன்னு எத்தனை தடவை சொல்லிட்டான் பாரு ராஸ்கல். சரி அப்படின்னா சொல்ல மாட்டேன். ஐயோ மாமா வந்துட்டாரு, நான் போறேன். ஏப்பா நான் இல்லப்பா. ஐ லவ் யூ முத்து மாமா. ஏய் முத்தம் ஒன்று கொடுத்தார் முத்தமிழ், நீ வெட்கப்பட்டு
செந்தமிழ் நீ பேசிய வார்த்தைகள் பைந்தமிழ் ஊவோ 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 ஒப்பரை மிட்டா என்ன பாடுபடுத்துறா. அரவிந்தா, டேய், யார் ஒன்று அடிச்சதுன்னு வந்ததுலேருந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ வரைக்கும் வாயை திறக்கல. யாரா ஒன்று அடிச்சா? கற்பனா? இல்லம்மா. அப்புறம் யாரா ஒன்று அடிச்சா? உன் தம்பிக்கிட்ட கேட்டா அவனும் தெரியலங்கிறான். அவன் என் தம்பி முத்து எதுவும் அடிச்சானா? ஆமாம், கல்யாண வீட்டில் இருந்து பாதியில் நீ, முத்து, வெண்ணிலா, குமார் எல்லாரும் கிளம்பி போனதா சொல்கிறான் உன் தம்பி. எங்கடா போனீங்க? அது அது சுரபி அண்ணனுக்கு gift வாங்க போனோம்மா. gift வாங்க போனேன்னா உன் தம்பியை எதுக்கு விட்டுட்டு போனேன்? அவனே இந்த கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போனேன் வாடான்னு. அது போனோம்மா. சரி, யார் அடிச்சா? யாரும் அடிக்கலம்மா, பைக்ல இருந்து விழுந்துட்டேன். பைக்கில் இருந்து விழுந்துட்டியா? அதை நான் முதல்ல கேட்ட போதே சொல்ல வேண்டியதானே? ஏம்மா, அந்த பைக்கை அத்தை திருப்பி கேட்டப்ப நீங்கள் கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சண்டை போட்டு வாங்கி வச்சீங்க. இப்போ அதுலேருந்து நான் விழுந்துட்டேன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்ப கோபம் வரும். அதனால தான் சொல்லலை. இங்கே பாரு அரவிந்தா, உண்மையை சொல்லு. வந்ததுலேருந்து உன் முகமும் சரியில்லை, அழுத மாதிரியே மூஞ்சி வச்சிருக்க. ஏம்மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. வந்ததுலேருந்து சாப்பிடவும் இல்லைடா. கல்யாண வீட்டில் தானம்மா சாப்பிட்டேன், அதனால தான் சாப்பிடலை, பசிக்கலை. கல்யாண வீட்டில் தான் நீங்கள் சாப்பிடவே இல்லையாமே உன் தம்பி சொல்கிறான். அதுக்கு முன்னாடியே வெளியே கிளம்பி போனவங்க திரும்ப வரவே இல்லையாமே. உங்களுக்காக காத்திருந்து அவன் தனியாக கிளம்பி வந்திருக்கான். அப்படி எங்கே தாண்டா போய் தொலைஞ்சிங்க எல்லாரும்? அதாம்மா, gift வாங்க போன இடத்துல பைக்கில் இருந்து விழுந்துட்டேன். அப்படியே ஹாஸ்பிட்டல் போய் கட்டு போட்டு வர்றதுக்கு நேரம் ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எனக்காக கூட வந்தாங்கல்ல, அதனால gift வாங்க வச்சுருந்த காசில் ஹோட்டலில் சாப்பிட்டுட்டோம். இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கல்யாண வீட்டில் சாப்பிட்டேன்னு சொன்னேன். ஐயோ அம்மா, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் வருத்தப்படுவீங்கன்னு சொல்லலம்மா. நிஜமாவே வேற ஒன்றும் இல்லைல்ல அரவிந்தா. அந்த கருப்பனோ முத்துவோ உன்னை யாரும் அடிக்கலையில. ஏம்மா, அவன் எதுக்குமா அடிக்க போகிறான்? அடிக்கலம்மா, நான் தாம்மா பைக்கில் இருந்து விழுந்துட்டேன். ஏம்மா, அந்த பைக்கை அத்தைக்கிட்டே கொடுத்துருங்கம்மா. மாமா வீட்டில் கொண்டு போய் வச்சிடுறேன் நாளைக்கு. எனக்கு அது வேண்டாம். அடே, சண்டை போட்டு அதை நான் வாங்கி வச்சிருக்கேன்டா. இல்லைம்மா, எனக்கு அந்த பைக் வேண்டாம்மா. நான் எங்கேயாவது போகணும் வரணும்னா எப்பவும் போல் சைக்கிளில் போய்க்கிறேன், காலேஜுக்கு பஸ்ஸில் போய்க்கிறேன். எனக்கு பைக் வேண்டாம். நீங்கள் மாமாட்ட கொடுத்துருங்க அதை. ஏன்டா, கீழே விழுந்துட்டமே, ராசி இல்லைன்னு நினைக்கிறியா? ஆமாம்மா, ஆமாம். சரி, அப்பனா சரிதான், விடு. என்ன ஆச்சு இவனுக்கு? டேய் அரவிந்தா, என்னடா இந்நேரத்தில் எங்கேயும் வந்திருக்க? ஆமா, ஓ மூஞ்சி எப்படி இருக்கு? ஏம்மா, எனக்கு பைக்கில் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுலம்மா, அதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு இருக்கான். நான் அவங்ககிட்ட தானே கேட்டேன், நீ எதுக்கு பதில் சொல்ற? ஏம்மா, ஒன்றும் இல்லைம்மா, சும்மா நோண்டி நோண்டி கேட்காதீங்க. நீங்கள் கொஞ்சம் அங்கிட்டு போங்க. ஏன்டா அன்னைக்கு அம்மாவை விரட்டி விடுற? சரி, என்னன்னு போ. குமார், இவனை யாராவது அடிச்சாங்களாடா? நானும் முத்துவும் சேர்ந்து தான் அடிச்சோம். என்னது? டேய், ஏன்டா என் பிள்ளை எதுக்குடா ரெண்டு பேரும் சேர்ந்து அடிச்சீங்க? எப்போ வந்து அவன் தான் அடிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் இப்போ வீட்டில் இல்லாத குறைக்கு நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து அடிக்கிறீங்களா என் பிள்ளைய? ஏன்டா நீங்களாம் அடிக்கிறதுக்கு தான் நான் பெற்று விட்டுருக்கேனா? உடம்பெல்லாம் காயம், இப்படி கட்டு போடுற அளவுக்கு அடிச்சிருக்கீங்க. ஏதே அது எம்மா, என்ன? பைக்கில் இருந்து விழுந்ததுனால தாம்மா இவ்வளவு அடிபட்டது. இவனுக்கு அடித்ததுனால இல்லை. இவனும் முத்துவும் சும்மா ஒரு அறை தான் வச்சானுங்க. அதுக்கப்புறம் நாங்கள் எங்களுக்குள்ளேயே சமாதானம் ஆயிட்டோம். அப்புறம் gift வாங்க போகிற இடத்துல தான் நான் விழுந்துட்டேன். சரி, இவனுக்கு ரெண்டு பேரும் எதுக்கு ஒன்று அடிச்சானுங்க? அதுவா, அது நான் அங்கே மலர்கிட்ட பேசினேன், அதுக்கு முத்து அடித்தான், அப்புறம் இவனும் அடித்தான். நீ எதுக்குடா அவகிட்ட பேசுன? ஏம்மா, நம்ம மலருன்னு போய் பேசினேம்மா. நீ தான் அவளை நினச்சிக்கிட்டே இருக்க. அவளை பார்த்தியா? அவன் கூப்பிட்டதும் அவன் கூட போயிட்டா. சரிம்மா, விடுங்கம்மா, சின்ன பிள்ளை விவரம் தெரியாமல் அப்படி செஞ்சுட்டா, விடுங்க. என்னன்னு போங்கடா, இன்னைக்கு ஒருத்த மூஞ்சியும் சரியில்லை. என்னத்தையோ பூசி மொழுகுறீங்கன்னு மட்டும் தெரியுது. என்னன்னு தெரியட்டும் எனக்கு, அப்புறம் வச்சுக்கிறேன் உங்களை. டேய், ஏன்டா? நானே ஒரு பதட்டத்துல வந்தேன்டா. அத்தை கேட்டதும் ஆமா நாங்க தான் அடிச்சோம்னு சொல்லிட்டேன். எங்கள் அம்மா கிட்ட பொய்யா சொல்லி சமாளித்து வச்சிருக்கேன்டா. ஏன்டா நீ வேற? சரி, இப்போ எதுக்கு வந்த அதை சொல்லு. இன்னைக்கு காலையில நடந்த விஷயத்தெல்லாம் நினைச்சா எனக்கு ஆத்திரம் அடங்கவே மாட்டேங்குதுடா. எனக்கும் தான் ஆத்திரம் அடங்க மாட்டேங்குது. இங்க பாரு அரவிந்தா, எனக்கு என்னமோ இந்த சுரபி பிள்ளை அவங்க அண்ணன் மேலதான் டவுட்டா இருக்கு. ஆனால் கருப்பை அதை பற்றி ஒன்றும் கேட்கக்கூடாதுன்னு சொல்லிட்டான்லடா. அவன் அப்படிதான் சொல்லுவான். என் தங்கச்சிக்கு தெரிஞ்சுட்டா என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு பயப்படுறான். ஆனா நம்ம அப்படியெல்லாம் விட்டுறக்கூடாதுடா. சரி, என்ன செய்யணுங்கிற சொல்லு. சுரபியோட அண்ணனை போய் பார்க்கணும்டா. அவனை சட்டையை பிடிச்சி 4 வார்த்தை கேட்கணும்டா. கேட்டா ஆமான்னு உண்மையை சொல்லுவானா?
நம்ம கிட்ட தான் ஆதாரம் இருக்குல்லடா. என் தங்கச்சியோட செயின் அவன் கார்ல கிடந்திருக்கு. அதை பார்த்த சாட்சி சுரபி இருக்கால்ல. அரவிந்தா, இது சும்மா விடக்கூடாதுடா. அவன்கிட்ட போய் என்னன்னு கேட்டே ஆகணும். சரி போவோம், எப்போ போவோன்னு சொல்லு. இப்ப புது மாப்பிள்ளை இல்ல, வீட்டை விட்டு வெளியே வருவானான்னு தெரியல. அவன் வீட்டுல போய் கேட்போமா? கேட்கலாம். அங்கே என்ன அவங்க அப்பாவும் இருப்பாரு, நம்ம கேட்கலாம். அப்படின்னா நாளைக்கு சாயங்காலம் காலேஜ் முடிஞ்சதும் அப்படியே அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவோமா? கருப்பனும் ஸ்கூலுக்கு டியூஷன் எடுக்க போயிடுவான், அவன் இருக்க மாட்டான். ஸோ நம்ம அந்த டயத்துக்கு போவோம். சரிடா, அந்த மலரோட செயின் உங்ககிட்ட தானே இருக்கு? ஆமாடா, என்கிட்ட தான் இருக்கு. அதை பத்திரமா வச்சிரு, நாளைக்கு போய் என்ன ஏதுன்னு கேட்போம். சரிடா, அதை கேட்டுட்டு போவோன்னு தான் வந்தேன். சரி போய் தூங்கு. எங்கள் அம்மா ஏற்கனவே ரொம்ப கோவமா இருக்கு. சரிடா, போறேன். நாளைக்கு சாயங்காலம் மறந்துடாத என்ன? சரிடா, அவனா மட்டும் இருக்கட்டும். அவனை என் கையால் கொன்னுட்டு தாண்டா அடுத்த வேலை. ஆமா, என் தங்கச்சி இப்படி பண்ணவன சும்மாவே விடக்கூடாதுடா. சரி, நாளைக்கு பார்க்கலாம். நீ கிளம்பு இப்ப. குமார், ஆத்தா கிட்ட கோடாலி தைலம் இருக்கும்ல, எங்க அம்மா கேட்டாங்க, அதை கொஞ்சம் வாங்கிட்டு வந்து கொடு. கோடாலி தைலம் எதுக்கு? ஆத்தா தூங்கிட்டாளே. தைலம் எதுக்கு நான் கேட்குற? நீயும் முத்துவும் அடிச்சு அடியில கால் கையெல்லாம் வலிக்குதுடா. ஆத்தா தூங்கிட்டாடா, எங்க வச்சிருக்கான்னு தெரியாது. காலையில தூங்கி எந்திரிச்சதும் கேட்டு வாங்கிட்டு வரேன். டேய் காலையில வரைக்கும் வலி தாங்க முடியாதுடா. அவளை கொஞ்சம் எழுப்பி கேட்டு வாங்கிட்டு வந்து கொடுறா. சரி, எழுப்பி பாக்குறேன். பாதி தூக்கத்துல எழுப்புனா கத்துவா. ஒருவேளை எந்திரிச்சான்னா எங்க இருக்குன்னு கேட்டு எடுத்து கொண்டு வந்து தாரேன். இல்லாட்டி அப்படியே தூங்கு. டேய் அம்மா, என்ன அடி பண்ணிட்டு நிம்மத்திட்டானுங்க. சத்யா கிட்ட நான் சொல்லிட்டேன் வேலு, நீ அவனை லவ் பண்றேன்னு. அவங்க அதுக்கு என்ன சொன்னாங்க? அவன் எதுவுமே சொல்லல, தெரிஞ்சும் தெரியாத மாதிரியே இருக்கான். அவனுக்கு ஒன்று பிடிச்சிருக்கா பிடிக்கலையா எதுவுமே எனக்கு தெரியல. ரோஷன், சத்யா. ரோஷன், நம்ம காலேஜ்ல 25வது ஆண்டு விழா ஏதோ செலிப்ரேட் பண்ண போறதா பேசிட்டு இருக்காங்க. அப்படியா? என்னமோ தெரியலையே. ஆமாடா, நம்ம சேர்மன் சார், அவரோட பையன் எல்லாரும் வந்திருக்காங்க. என்னடா, நேத்து தான் கல்யாணம் ஆனது, புது கல்யாண மாப்பிள்ள, அதுக்குள்ளேயே இங்க வந்துட்டாரு? ஆமா, வந்திருக்காரு. ஆபீஸ் ரூம்ல என்ன கூட்டமா இருக்குன்னு பியூன் என்ன பிடிச்சு கேட்டேன். அவர் தான் சொன்னாரு. அப்படியா? அப்படின்னு இருந்தா ஜாலி தான்டா. ஆமா. ஆமா, நீ என்ன இங்க நின்று இவ கூட பேசிட்டு இருக்க? சத்யா, உன்னை பத்தி தான்டா பேசிட்டு இருந்தோம். நான் தான் சொன்னேன்ல, வேலு நாச்சியார் ஒன்னு சொன்னேன்லடா. சரி, நீ போ, நான் என்னன்னு பாத்துக்கிறேன். அவ ரொம்ப பயப்படுவா, நான் நிக்கிறேன். பயப்படுவாளா? நம்ம பயந்துட்டு இருக்கா? எதுவா இருந்தாலும் என்னைய வச்சுக்கிட்டே பேசு. என்ன வேலு, இவன் என்னமோ சொல்றான். ஏய் வேலு, தைரியமா சொல்லிடு, அவனே கேட்குறான். ஆமா சத்யா, எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே உங்களை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓ, எதனால? சுரபி ஒருக்க இவகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டு இருக்கும்போது இவளுக்கு சப்போர்ட்டா நீ சுரபி கிட்ட பேசினேல, அப்போல இருந்து. ஏன் அதை இவ சொல்ல மாட்டாளா? இங்க பாரு, இவ சும்மாவே பயந்துகிட்டு இருக்கா, நீ வேற மிரட்டாத. பிடிச்சிருந்தா பிடிச்சிருக்குன்னு சொல்லு, பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு, ஆமா இல்லைன்னு ஏதாவது ஒரு பதில சொல்லு. 2 வருஷமா உனக்காக பக்கம் பக்கமா லெட்டர் எழுதி வச்சிருக்காடா. ஆனா ஒன்ன கூட உங்ககிட்ட கொண்டு வந்து கொடுக்கல. நான் தான் ஒரு நாளைக்கு பார்த்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டேன், வசமா மாட்டிக்கிட்டா. அப்போல இருந்து தான் எனக்கே தெரியும். இவன் சொல்றதெல்லாம் உண்மையா? ஆமா. சரி, இங்க பாரு வேலு, எனக்கு உன்னை பிடிக்கும். ஆனா இப்ப நான் லவ் பண்ற நிலைமையில இல்ல. உனக்கே தெரியும் தானே, எனக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. நாங்க அந்த அளவுக்கு வசதியான குடும்பம்லாம் கிடையாது. முதல்ல படிக்கணும், படிச்சு முடிச்சுட்டு ஒரு நல்ல வேலையில உட்காரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம எதை பத்தியுமே யோசிக்க முடியும். நம்ம ஃப்ரெண்ட்ஸை பத்தியா? வசதியான வீட்டு பசங்க, ஆனா லவ் பண்ணிட்டு இப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கன்னு பாத்தியா? வசதியான வீட்டு பசங்களுக்கே அவ்வளவு பிரச்சனை வருது இந்த காதலாலன்னா, அப்போ என்னெல்லாம் சொல்லவே வேண்டாம். எனக்கு இப்போதைக்கு இந்த லெவல்லாம் செட் ஆகாது வேலு. அதை பத்தியெல்லாம் யோசிக்கிற நிலைமையில கூட இப்ப நான் இல்ல. இப்படி எல்லாம் பேசுறானேன்னு தப்பா நினைச்சுக்காத என்ன. அப்போ நீங்க சொன்ன மாதிரி படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம்? படிச்சு முடிச்சுட்டு வேலையில உட்காந்ததுக்கு அப்புறம் பாப்போம். அப்பவும் நீ என்னையவே நினைச்சுக்கிட்டு இருந்தேன்னா பேசலாம். எப்படியும் நம்ம கான்டாக்ட்ஸ்ல தானே இருப்போம் எல்லாரும், அப்போ பாத்துக்கலாம் என்ன. இப்போ நான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு நினைச்சு வருத்தப்படாத. அதே மாதிரி அப்புறம் பார்க்கலான்னு சொல்லியிருக்கேன்ட்டு அதையே நம்பிக்கிட்டும் இருக்காது. உனக்கு வீட்டில் நல்ல மாப்பிள்ளை பார்த்தாங்கன்னா அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருந்ததுன்னா கல்யாணம் பண்ணிக்கோ, தாராளமாக பண்ணிக்கோ. சரியா? எனக்காக வெயிட் பண்ணலாம் வேண்டாம். எதுக்கு இதெல்லாம் சொல்கிறேன்னா, பொண்ணுங்களுக்கு பொதுவாக ஒரு டிகிரி முடிச்ச உடனேயே வீட்டில் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்மளும் ஃபைனல் இயரில் இருக்கோம், அதான் சொல்கிறேன். டேய், என்னடா ஒரு பொண்ணு ப்ரப்போஸ் பண்ண எப்படியா பேசுவ? டேய், நான் ப்ராக்டிக்கலாக பேசுகிறேன். ப்ராக்டிக்கலாக பேசினாலே இங்கே எல்லாருக்கும் தப்பாக தான் தெரியும். அதுவே இவ எனக்கு ப்ரப்போஸ் பண்ண உடனே நானும் அதை ஏற்றுக்கிட்டு இவ கையை கோர்த்துக்கிட்டு பார்க்கு பீச்சுன்னு சுற்றிக்கிட்டு இருந்தேன்னு வை, அப்போ எல்லாரும் ஆஹா ஓகோன்னு சொல்லுவாங்க. இவங்க காதல் மாதிரி உலகத்திலே வேற எதுவுமே இல்லை, இவங்கள மாதிரி காதலிக்கிறதுக்கும் உலகத்திலேயே வேற ஆளும் இல்லை அப்படின்னு நல்லா உசுப்பேத்தி விடுவாங்க. ஆனால் அதெல்லாம் லைஃபுக்கு செட் ஆகாது.
அது எல்லாமே நம்மளோட காலேஜ் லைஃப் முடிகிற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் ப்ராக்டிக்கல் லைஃப்னு ஒன்று இருக்கு. அதை நம்ம டேக்கிள் பண்ணி தான் ஆகணும். இங்க பாரு வேலு, இவன் என்னடா இப்படிலாம் பேசுறானே நினைக்காத. ப்ராக்டிக்கலா பேசுறேன். உனக்கு உங்க வீட்டில் மாப்பிள்ளை பார்க்கும்போது அந்த மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருந்தா தாராளமா கல்யாணம் பண்ணிக்கோ. நம்ம எல்லார்கிட்டயுமே எல்லாரோட ஃபோன் நம்பர்ஸும் இருக்குல்ல, அப்பப்போ பேசிப்போம். நீ உனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஏதாவது அலைன்ஸ் வந்தா கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல எதுவுமே பிடிக்கல என்னத்தான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன்னா அதுக்கப்புறம் பார்க்கலாம், சரியா? ஏய் சத்யா, என்னடா எல்லாரும் ஆபீஸ் ரூமுக்கு ஓடிக்கிட்டு இருக்காங்க? ப்ரோ என்னாச்சு? ப்ரோ இந்த முத்துக்குமாருங்கிறவன் உங்க கிளாஸ் தானே ப்ரோ? அவன் ஏதோ சேர்மன் சார் பையனை அடிச்சிட்டானா? ஐயோ, ஐயோ ரோஷன், என்னாச்சு? என்னன்னு தெரியல சத்யா. குமார் ப்ரோ ஏதோ சேர்மன் சார் பையனை அடிச்சிட்டதா பேசிட்டு இருக்காங்க. ரோஷன், கருப்பா எங்க? கருப்பு ப்ரோ லைப்ரரிக்கு போனதை பார்த்தேன். சரி, நான் ஆபீஸ் ரூம் போய் என்னன்னு பாக்குறேன். நீ உடனே லைப்ரரிக்கு போயிட்டு கருப்பனை கூட்டிட்டு வா. ஏய் வேலு, நீ கிளாஸ்க்கு போ. என்னாச்சு? கிளாஸ்க்கு போகல, அப்புறம் பாத்துக்கலாம் என்ன ஏதுன்னு. டேய், நீ யாரு மேல கைய வச்சிருக்கன்னு தெரியுதா உனக்கு? சார், சும்மா மிரட்டாதீங்க. நாங்களும் ஒன்றும் லேசப்பட்ட ஆள் கிடையாது. ஊருக்குள்ள வந்து கேட்டு பாருங்க எங்க குடும்பத்தை பத்தி. அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? இப்ப எதுக்குடா என்ன அடிச்ச? பின்ன என்ன சார், நான் உங்ககிட்ட பேசிக்கிட்டு தானே இருந்தேன். நீங்க என் தங்கச்சியை பத்தி தப்பு தப்பா பேசுறீங்க. டேய், நீ யார பத்தி பேசுற, என்ன பேசுறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. உன் இஷ்டத்துக்கு வந்து நீ என்னென்னமோ பேசிட்டு இருக்க. குமார், என்னடாச்சு? முத்து, இங்க பாருடா, மலரை பத்தி தப்பு தப்பா பேசுறாருடா. இடியட், உனக்கு இங்க என்னடா வேலை? இங்க பாருடா, மலரோட ஹிப் செயின் இவரோட கார்ல எப்படி வந்ததுன்னு கேட்டா அதுக்கு எனக்கு தெரியும் தெரியாதுன்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும். அதை விட்டுட்டு என் தங்கச்சியை பத்தி தப்பு தப்பா பேசுறாருடா. டேய் இடியட், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காடா? என்னடா சொன்னேன் உங்ககிட்ட நேத்து? இங்க பாரு முத்து, நான் சார் கிட்ட மரியாதையா தான் பேசிக்கிட்டு இருந்தேன். நீ வேணா அரவிந்தனை கேட்டு பாரு. ஏண்டா, நானும் நேத்துல இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். மாத்தி மாத்தி என்கிட்ட வந்து இந்த கிப் செயின் உங்க கார்ல எப்படி வந்ததுன்னு என்கிட்ட கேட்டுட்டே இருக்கீங்க. உங்க வீட்டு பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது. அந்த பொண்ணு எங்கேயோ யாருக்கிட்டே போய் எப்படியோ ஏமாந்துட்டு வந்தா அதுக்கு நானாடா பொறுப்பு? ஏய், என்னங்கடா? சாரி சார், எங்க வீட்டு பொண்ணை பத்தி தப்பா பேசுனதும் கொஞ்சம் கோவப்பட்டுட்டோம். அதே மாதிரி தானே என்ன பத்தி தப்பா பேசும்போது எனக்கும் கோவம் வரும். அதுக்கு இவன் என்ன கை நீட்டி அடிச்சுட்டான்டா. இனிமேல் நீ இந்த காலேஜ்ல மட்டும் இல்ல, எந்த காலேஜ்லயுமே படிக்க முடியாதுடா. குமார், ஏன்டா? ஏ போடா, பெரிய பொல்லாத காலேஜ். முத்து, என்னாச்சு? என்ன இங்க கலாட்டா? அப்பா, யார்ப்பா இந்த பையன்? என்னப்பாச்சு? என்னாச்சு? ஆபீஸ் ரூம்ல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்கான். என்ன கை நீட்டி அடிச்சுட்டான் வேற. முத்துக்குமார் சார், முதல்ல இவர் என்ன பண்ணாருன்னு கேளுங்க. ஷட் அப். என்ன பண்ணியிருந்தாலும் நீ யார் மேல கைய வச்சிருக்க? அப்பா, முதல்ல இவனை நம்ம காலேஜை விட்டு டிஸ்மிஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இவன் வேற எந்த காலேஜ்லயும் போய் படிக்க முடியாத அளவுக்கு இவனோட கான்டாக்ட் சர்டிபிகேட் ரெடி பண்ணுங்க. சார், அதுக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு ரெண்டு பக்கமும் நியாயத்தை கேளுங்க. முத்துக்குமாரை தவிர மத்த எல்லாரும் கிளாஸ்க்கு போங்க. ஓகே சார். முத்துக்காலை, நீங்க கிளாஸ்க்கு போ. டேய், ஏன்டா? நீ போடா, நான் பாத்துக்கிறேன். முத்துக்காலை, கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். உனக்கு வேற தனியா சொல்லணுமாப்பா? அப்பா, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இங்க வந்து கலாட்டா பண்ணாங்க. ஓ, என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? சார், என் தங்கச்சி மலர் இருக்கால்ல சார். டேய்,